இன்று நாம் தியானிக்க போகிற ஆண்டவருடைய செய்தி தேவ பிள்ளைகள் காத்து கொள்ள வேண்டியவைகள். யோவான் என்கிற அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாவது நிருபத்தை பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது இவ்விதமாக தன்னுடைய கடைசி பகுதிகளில் அவர் சொல்கிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்போ ஒரு தேவ பிள்ளை தன்னை காத்து கொள்ள வேண்டிய இடம் ஏராளம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அநேக ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார், அநேக நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவைகளை காத்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒரு பொருளை ஒரு மனிதன் வாங்குகிறான் என்பதை விட அந்த பொருளை ஒரு மனிதன் பாதுகாப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மனிதன் வாங்குகிறதை விட அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவன் காத்து கொள்ள வேண்டியதில். நீங்க ஒரு விலை உயர்ந்த ஒரு சோஃபா செட்டை உங்க வீட்டுக்கு நீங்க வாங்குகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அது வாங்குகிறது பெரியதல்ல, அதற்கு பிறகு அதை பத்திரமா காக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளே அதை சீக்கிரமா குத்தி கிழிச்சிடும் இல்லையா? அப்போ நம்ம வாங்குறது காசு கொடுத்து நல்ல விலை உயர்ந்த பொருள்களை வாங்குகிறோம். ஆனால் அது கெட்டு போகிறதும் அது பாதுகாப்பா இருப்பதும் நம்முடைய கையில தான் இருக்கிறது. ஒரு மொபைல் போன் அதை நீங்க வாங்குகிறீங்க. இந்த மொபைல் போன் வாங்குகிறது ரொம்ப பெரிய விஷயம் அல்ல, அதை உடையாமல் காத்து கொள்வதுதான் பெரிய விஷயமா இருக்கிறது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பாங்க, கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணுவாங்க. பாக்கெட்ல போனை போட்டுட்டு நிர்விசாரமா குனிவாங்க, போன் கீழே விழும், உடைஞ்சு துண்டு துண்டா போயிடும் இல்ல. இது போல கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகள் வருகிறது, இழப்புகள் வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக இடங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ வாழ்கிறோம், அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் காக்கப்பட வேண்டிய இடங்களை இதுவரைக்கும் நீங்கள் காக்காமல் இருந்தால் இன்று முதல் சில இடங்களை சரிப்படுத்திக் கொள்ள பரிசுத்த தேவன் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் தருவாராக. பைபிள் சொல்கிறது, ஏராளம் நன்மைகளை நாம் காக்கணும். காத்தால் அதில் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறதா? அப்போ ஒரு தேவ மனிதன் காக்க வேண்டியது என்ன, எப்படி காக்க வேண்டும், காத்தால் வருகிற பிரயோஜனம் என்ன, இவைகளை ரத்தின சுருக்கமாய் உங்களோடு பேச பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்க கேட்போம். முதலாவது, ஒரு தேவ பிள்ளை காத்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய மனிதனாகிய தாவீது சாலமோனுக்கு சொன்ன புத்திமதிகள் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் கடைசி வசனம் வரையிலும் உள்ள வார்த்தைகள் தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்னதான புத்திமதிகள். நீங்கள் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை கவனித்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 1-2 வாசிங்க பார்க்கலாம். 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நாலாவது அதிகாரம் 1-2 நான் சொன்னதுதான் கரெக்ட். 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு
புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். அடுத்த வசனம், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது. அப்படியானால் இந்த இடத்துல சாலமோன் சொல்றார், அவர் எனக்கு போதித்து சொன்னது. யார்? தாவீது ராஜா எனக்கு போதித்து சொன்னது, என் தகப்பன் எனக்கு போதித்து சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொன்ன புத்திமதிகளை அவர் எழுதுகிறார். 10வது அதிகாரம் 1வது வசனத்தை படிச்சா பைபிள்ல இப்படி எழுதியிருக்கும், சாலமோனினுடைய நீதிமொழிகள் அப்படின்னு எழுதியிருக்கும். 10வது அதிகாரத்துல தான் சாலமோனுடைய நீதிமொழிகள் குறிப்பிடப்படுகின்றன. அதுவரையிலும் இந்த 4வது அதிகாரத்தில் இருந்து பேசப்படுகிற வசனங்கள் எல்லாம் தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்ன புத்திமதி. அதில் தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டிய இடம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காத்துக்கொள்ளுகிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதா. காத்துக்கொள்ளாத இருதயத்திலிருந்து பலவிதமான தீமைகள் வருகிறது. நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தை போல மோசமான ஒரு அவயவம் நம்முடைய சரீரத்தில் கிடையவே கிடையாது. அதை பற்றி ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னா புரியும். நல்ல எழுப்புதலான ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே இதே ஆலயத்தில் இருந்து தீர்மானம் பண்ணுவோம், இன்னையிலிருந்து 1 மணி நேரம் கட்டாயம் ஜெபிக்கணும். எப்படி? இன்னையிலிருந்து 1 மணி நேரம் கட்டாயம் ஜெபிக்கணும், இன்னையிலிருந்து பைபிள் சரியா வாசிக்கணும், இன்னையிலிருந்து சர்வீஸ்க்கு கரெக்டா வரணும், இப்படி எல்லாம் பயங்கரமா தீர்மானம் பண்ணுவோம். ஆனா வாசல் விட்டு வெளியே போன உடனே இதே இருதயம் வேற மாதிரி யோசிக்கும். அப்படிதானே? வீட்டில் போன உடனே வேறொரு விதத்தில் சொல்லும். அதாக்கு இருதயத்தினுடைய வேலை. இந்த இருதயம் நம்மகிட்ட தான் இருக்கு, ஆனா அது நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. நம்மிடத்துல தான் இருக்கு, ஆனா நம்முடைய கண்ட்ரோல்ல இந்த இருதயம் இல்லை. அதனால தான் இருதயம் ரொம்ப மோசமான ஒன்றுன்னு நான் சொல்றேன். இருதயத்தை காப்பது என்பது மிக மிக தேவையான ஒன்று. உங்களுக்கு தெரியுமா, மனிதனுடைய இருதயம் தான் நன்மையானவைகளுக்கும் தீமையானவைகளுக்கும் ஆதாரம். அங்கிருந்துதான் எல்லாமே புறப்பட்டு வருகின்றன. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20 to 23 வரை உள்ள வசனங்களை கவனிச்சீங்கன்னா மனுஷனுடைய இருதயத்தில் இருந்துதான் எல்லாமே புறப்பட்டு வருகின்றன. வாசிக்க கேட்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை என்ன செய்கிறதா? தீட்டுப்படுத்துகிறது என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இருதயத்துக்குள்ள இருந்துதான் எல்லாமே புறப்பட்டு வருகிறது. நல்ல காரியங்களானாலும் சரி, தீய காரியங்களானாலும் சரி, அவைகள் இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறது. ஆகவே தான் இயேசு அழகாக போதிக்கிறார், இருதயத்திற்கு சுத்தம் தேவையாயிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்தை ஒரு மனுஷன் சுத்தப்படுத்தி காக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இருதயத்தை அப்படியே விடக்கூடாது, அதை சுத்தப்படுத்த வேண்டும். ஆகவே தான் 73ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இருதயத்துக்குள்ள சுத்தம் வர வேண்டும், அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க கவனித்தால் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் அதனுடைய தோற்றங்களும் பொல்லாதவைகளாக காணப்படுகின்றதா. மனிதனுடைய இருதயத்தில் பொல்லாதவைகள் தோன்றும். மனிதனுடைய இருதயத்தில்
தோற்றங்கள் எல்லாம் தீமையானவைகளை சிந்திக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை தீமைகளுக்கு நேராய் விடாமல், தீமையான காரியங்களுக்கு நேராய் திருப்பி விடாதபடி பாதுகாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய வேதத்தில் நீங்க கவனித்தால் நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய இருதயம், நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா? ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல, ஒரு மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல, முத்தரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை போல் உள்ளதான ஒன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். பாருங்கள், சுலமித்தி என்று அழைக்கப்படுகின்ற ஆத்தும நேசனுடைய மணவாளியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாய், நீ முத்தரிக்கப்பட்ட கிணறாக இருக்கிறாய், மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக இருக்கிறாய். அப்படியானால் தேவ பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிந்திக்க நமக்கு அதிகாரம் கிடையாது, எல்லாவற்றையும் யோசிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. உலகத்தான் யோசிக்க போல நாம் யோசிக்க முடியாது. உலகத்தில் உள்ளவர்கள் பேசுகிறது போல் பேசுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே நம்முடைய இருதயத்தில் தீமையானவைகள் புறப்படலாம், இருதயத்துக்குள் இருந்து நல்லவைகளும் புறப்படலாம். அது எதன்படி என்றால், நாம் நம்முடைய இருதயத்தை எப்படி காக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய அவுட்புட் வெளிப்படுகிறது. அவன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறார். நம்முடைய இருதயம் காக்கப்படுகிறதா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் அதற்கேற்றதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பார்த்தால், மனிதனை போல அல்ல தேவனுடைய பார்வை. தேவனுடைய பார்வை இருதயத்தில் விழக்கூடிய பார்வையா இருக்கிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய சரீரத்தையும் பாராதே, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்று இந்த நல்ல இரவு வேளை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிந்திக்கும்படி சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவர் என் இருதயத்திற்கு என்ன ரிப்போர்ட் கொடுப்பார்? அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்விக்குறி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மனிதன் எப்படி ரிப்போர்ட் கொடுப்பான்னா, மனிதன் முகத்தை பார்த்து ரிப்போர்ட் கொடுப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி அல்ல, இருதயத்தை பார்த்து ரிப்போர்ட் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, முந்தைய காலம் எப்படி? அது அல்ல. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்க பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முந்தைய காலம் எப்படி? அது அல்ல. இப்ப எப்படி இருக்கீங்க அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆளெல்லாம் அப்டேட்டே ஆக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அப்டேட்டே ஆக மாட்டாங்க. ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு அப்டேட் இருக்கு இல்ல? நீ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்காத, நீ எங்க வா, அப்டேட்டட் ஆகி இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த லெவலுக்கு வா. அது கம்பெனியே கொடுக்குது, ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிக்கா அப்படின்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அப்டேட்டே ஆக மாட்டான். உங்களை பத்தி ஒரு தப்பிதம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சிடுங்களேன், 1947 நடந்த தப்பா இருக்கும். புரிஞ்சுதா? 1947 நடந்த தப்பா இருக்கும். இப்போ வருஷம் என்ன? பேசுங்க. இப்போ என்ன வருஷம்? 2025. உங்களுக்கு தெரியுமா, சிலர்லாம் அந்த 1947 தான் நிற்கான். இன்னும் 2025 அவன் என்ன செய்யல, வரல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கிறான். நீ உங்க வாழ்க்கையில கண்ட அந்த பழைய தப்பு, உடைய வாழ்க்கையில கண்ட அந்த பழைய பலவீனம், உடைய வாழ்க்கையில அவன் பார்த்த அந்த பழைய தோல்வி, உடைய வாழ்க்கையில அவன் கண்ட பழைய தீமை, அங்கே தான் உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறானே தவிர அவனுடைய மனம் இன்னும் நீங்க என்ன லெவல்ல மாறி இருக்கீங்கன்ற லெவலுக்கு வரவே இல்லை. ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களை 1947 பார்த்தது போல இப்ப பார்க்கல. அன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்க? கொஞ்சம் கூட அழுத்தி சொல்றேன், நேற்று இரவு வரைக்கும் எப்படி இருந்தாய் அது கூட கர்த்தருடைய மனசுல கிடையாது. இப்ப நீ எப்படி இருக்கிறாய் அதுதான் கர்த்தருடைய எண்ணம்.
அதுதான் கர்த்தருடைய பார்வை. அதுதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்கு இருப்பதாக எழுதியிருக்கு. கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை என்ன தெரியுமா? இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை போல பயங்கரமானவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. அவர் யார்? ஒரு நொடியில அவருடைய மனதை மாற்றுகிறவர். ஒரு மனுஷன் தன்னுடைய தீமையை விட்டு விலகிட்டா ஒரு நொடியிலேயே அவனுக்காக இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தரை மாதிரி ஸ்பீடா யாரையும் மன்னிக்க முடியாது, யாரும் மன்னிக்க முடியாது. கர்த்தரை போல ஸ்பீடா யாருமே யாருக்கும் நன்மைகள் செய்ய முடியாது. ஆகவே தான் நெகமியா சொல்றார், வெகுவாய் மன்னிக்கிறவர். அவரை போல ஸ்பீடா யாரும் மன்னிக்க முடியாது. யோசிக்க மாட்டார். நம்மள மாதிரி யோசித்து மன்னிக்கிறவர் அல்ல. நம்ம எல்லாம் ஒரு ஆள் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டா இவனை மன்னிக்கணுமா, இவனை மன்னிச்சா நல்லதா, இப்படி எல்லாம் யோசிப்போம். கர்த்தர் அப்படி அல்ல. ஆண்டவரே என்ன மன்னியும்னு நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுனா அடுத்த செகண்டே உங்களை மன்னிச்சு பரிசுத்தமாக்குகிறவர் என்னுடைய ஆண்டவர். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்தும் போவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கிறது மட்டும் இல்ல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்தும் போவார். மனுஷனுக்கு கேரக்டர் என்ன தெரியுமா? மன்னிப்பான், மறக்கவே மாட்டான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மன்னிப்பான். ஆனா என்ன செய்ய மாட்டான்? மறக்க மாட்டான். ஆண்டவருக்கு தோத்திரம். சில இடங்கள் வரும் பொழுது கரெக்டா சொல்லி காட்டுவான். அவன்கிட்ட பேசுறேன்னு நினைக்கிறியா? அவன் எவன்னு எனக்கு தெரியும். அவன் இப்படிப்பட்டவனாக்கும், அப்படிப்பட்டவனாக்கும், அவன் இப்படிப்பட்டவளாக்கும், அப்படிப்பட்டவளாக்கும். உங்களுக்கு தெரியுமா? மனுஷன் மன்னிப்பாங்க, மறக்கவே மாட்டான். கர்த்தர் யார் தெரியுமா? மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்படியே மறந்தும் போய் விடுகிறவர். அதுக்குத்தான் மன்னிப்புக்கு 3 காரியத்தை அவர் அடையாளமா சொல்லி இருக்கிறார். ஒன்னு, உங்க பாவத்தை எல்லாம் என் முதுகுக்கு பின்னாலே எரிஞ்சிடுறேன் அப்படின்றாரு. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், கண்ணாடிக்க உதவி இல்லாம யாராவது ஒரு ஆள் உங்க முதுவை உங்களால பார்க்க முடியுமா? முடியும்னு சொல்றவங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க விரும்புகிறேன். முடியும்னா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணாடிக்க உதவி இல்லாம ஏன் முதுவை என்னால பார்க்க முடியும்னு சொல்றவங்க இல்ல. தேவனுக்கு எல்லாம் முடியும். முதல்ல சொல்றேன், ஆண்டவரை குற்றம் சொல்லக்கூடாது. அவருக்கு எல்லாம் முடியும். ஆமா. ஆனா மனிதனை தேவனுடைய சாயலில் படைத்தாராம். என்ன சாயலில் படைத்தார்? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய சாயல்ல படைத்தார். அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். அவருடைய கேரக்டர் படி, அவருடைய இமேஜ் படி நம்மை உண்டாக்கினாராம். இப்ப கவனிக்கணும், நம்ம எத்தனை திரும்பினாலும் நம்முடைய முதுகை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தெய்வத்தால் முடியும். திரும்பவும் சொல்றேன், தெய்வத்தால் முடியும். ஆனா நமக்கு அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நமக்கு உணர்த்துகிறதுக்கு அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னால போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே பார்க்கணும்னு நினைச்சாலும் அதை என்ன செய்ய மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்க மாட்டேன். இனி 2வது சொல்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறாராம். எங்க போடுறாரா? சமுத்திரத்தினுடைய ஆழத்தில். இதுவரைக்கும் உலகத்திலே கண்டுபிடிக்கப்படாத ஒரே ஆழம் எதுதான்? சமுத்திரத்தினுடைய ஆழம். சமுத்திரத்தினுடைய ஆழம் பூமியை போல எத்தனை மடங்கு சமுத்திரம் பெருசுன்னு தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களே. பூமியை போல சமுத்திரம் எத்தனை மடங்கு பெருசு? ஐயோ, ஞாபகம் வரலன்றீங்களா? இப்ப படிக்கிற பிள்ளைகளாவது சொல்லுங்க, எத்தனை மடங்கு பெருசு? 3 மடங்கு. பரவாயில்ல, ஓல்ட் இஸ் கோல்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை மடங்கு பெருசு? சரி, இன்னொரு கேள்வி கேட்க, பூமி உயர்வா இருக்கா, தண்ணீர் உயர்வா இருக்கா? சத்தமா சொல்லுங்க. தண்ணி தான் உயரமா இருக்கு. ஆனா நம்ம கடல்ல போய் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுமா தெரியும்? தண்ணி தான் தாழ்ந்திருக்கு, நம்ம தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? உயர்ந்திருக்கிறோம். உண்மை அதல்ல, தண்ணீர் தான் உயர்ந்திருக்கிறது. பூமியை போல 3 மடங்கு பெரிதாக்கும் சமுத்திரம். அப்படிப்பட்ட ஆழம் நிறைந்த இடத்தை சொல்றாரு, உங்க பாவத்தை எல்லாம் அந்த சமுத்திரத்துக்கு ஆழத்துல போட்டுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது
கண்டே பிடிக்க முடியாது, தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இனி சொல்றாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். மனுஷனை போல மனதுக்குள்ள வச்சு யோசிக்கிறவர் அல்ல ஆண்டவர். ஆண்டவர் எல்லாவற்றையும் தூரமாய் தள்ளிவிடுகிறார். இந்த நல்ல ராத்திரி வேளையில அதே ஆண்டவரையாக்கும் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அப்படியானால் மனுஷன் உங்களை பற்றி என்ன சர்டிபிகேட் கொடுப்பான் அப்படின்றது அல்ல முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பார் அதாக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் நான் பிராக்டிக்கலாக பேசலாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்து லேசாக சொல்லுங்க, யாரும் நம்மளை நல்லவேன்னு சொல்றதுனால, சத்தமாக சொல்லுங்க, நம்மளை இயேசுராஜா பரலோகத்தில் சேர்க்க போகிறது கிடையாது. சொல்லுங்க, யாராவது நம்மளை மோசமானவேன்னு சொல்றதுனால, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, மோசமானவேன்னு சொல்றதுனால பரலோகத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவானவர் சொல்ல போகிறதும் கிடையாது. நான் சொன்ன இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க. இப்போ யாரை பார்த்து வாழ போறிய சொல்லுங்க, யாரை பார்த்து வாழ போறிய? இயேசுவை பார்த்து வாழ போறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பார்த்து வாழ்ந்தா பரலோகராஜ்யம் போய் சேருவீங்க. உங்களை பற்றி பின்னாலையும் முன்னாலையும் பேசுகிற இந்த சின்ன சின்ன கேசுகளை பற்றி எல்லாம் பார்த்து யோசித்து, ஐயோ அவன் அப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டானே, அவன் அப்படி பேசுறானே, இப்படி பேசுறானே, இப்படியெல்லாம் யோசித்துட்டு இருந்தா நம்முடைய ஓட்டம் ஜெயமா போய் முடியாது. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்மை துரத்தக்கூடியவைகள். ஆகவே தான் எபிரேயர் நிருபாக்கியோன் எபிரேயர் 12:1 சொல்றார், பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிட்டு என்ன செய்யுங்க, ஓடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர் என் இருதயத்துக்கு என்ன ரிப்போர்ட் கொடுப்பார், என்ன பற்றி என்ன ரிப்போர்ட் எழுதுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் இருதயத்தை ஆண்டவர் தூக்கி ஸ்கேனிங் மிஷின்ல விடுவாராம். விட்டுட்டு இருதயத்துக்கு ரிப்போர்ட் எழுதுகிறார். தாவீது ராஜாவை பற்றி சொல்றார், அவர் என் இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் உள்ளவன். நாத்தான்வேலுக்கு இருதயத்தை ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒவ்வொருவனும் எப்படி இருக்கிறான் என்று ஆண்டவர் அறிகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் இந்த இரவு வேளை நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தை காக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் யார்? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், முகத்தை பார்த்தல்ல. மனுஷனை அழுது ஏமாத்துகிறது போல கர்த்தரை அழுது ஏமாற்ற முடியவே முடியாது, இல்லையா? ஆமா, புருஷனை அழுது ஏமாத்திரலாம், மனைவி அழுது ஏமாத்திரலாம், பெற்றோரை அழுது ஏமாத்திரலாம். தோத்திரம். எம்டி லேட்டா வந்தேன்னு கேட்டா 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டா அப்பாவும் அம்மாவும் ஏமாந்துருவாங்க. ஆண்டவர் ஏமாற மாட்டார். நிறைய பேர் அப்படியாக நினைக்கிறாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு யாரை ஏமாற்றலாம்? ஆண்டவரை ஏமாற்றலாம். நடக்காது. செய்கிறதை செய்துட்டு ஆண்டவரை கண்ணீர் சிந்தி ஏமாற்ற முடியாது. புரிந்து கொள்ளணும். மனிதனை போல அவர் ஏமாற மாட்டார். மனிதனை விட அவர் அறிகிறவர் இருதயத்தை. ஆகவே நம்முடைய இருதயத்தை தேவன் கவனிக்கிறார். அதில் நம்முடைய சிந்தை இருப்பதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் இருதயம் எப்படி இருக்குதுன்னு பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சோதிக்கிறாராம், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சோதிக்கிறாராம். வாசிங்க, எரேமியா 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று
சோதித்து அறிகிறீர். கவனிங்கள், எரேமியாவுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு அறிவு இருக்கிறது. என்ன சொல்றார்? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நீர் சோதித்து அறிகிறீர். அதே வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நான் உள்ளந்திரியங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபையும் அறிந்து கொள்ளும். அப்ப ஆண்டவர் யார்? உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். ஆகவே தான் சாலமோன் ஞானி ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் கவனிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவம் அற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்க. நான் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவம் அற நான் கழுவப்பட்டேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு மனிதனுடைய இருதயம் அது தீமைகளுக்கு காரணமானதாய் காணப்படுகிறது. இப்படி இருதயம் பலவிதமான தீமைகளுக்கு காரணமாகிறதுனால் ஆண்டவர் சொல்றார், இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுவாயாக, இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளுவாயாக. எதற்கெல்லாம் இருதயத்தை விலக்கி காக்கணும் அப்படின்றத பைபிள்ல இருந்து 1-2 இடத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை முதலாவது வாசிங்க. இருதயத்தை எதற்கெல்லாம் விலக்கி காக்கணும், இருதயத்தினுடைய கேரக்டரை நீங்க புரிஞ்சீங்கன்னா அப்ப இது ஏன் இருதயத்துல வராம காக்கணும் அப்படின்றத உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிக்கணும். முதலாவது, இருதயத்தை எதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் திருக்கான காரியங்களுக்கு விலக்கி காக்க வேண்டும். ஆங்கிலத்தில் டிசைட்ஃபுல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. டிசைட்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வஞ்சகமான, துரோகமான அப்படின்னு அர்த்தம். வஞ்சகமான காரியங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வஞ்சகம்னு உள்ள வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வஞ்சகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ்ல சொல்ல போனா இப்படி சொல்லலாம், வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னுவாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி புகழுகிறது போல என்ன செய்கிறது? பழிக்கிறது. பழிக்கிறது போல புகழுகிறது. இருதயத்தில் வஞ்சம். உள்ள ஒன்றை வச்சிட்டு வெளியே ஒன்றை பேசுகிறதுக்கு பெயர் தான் வஞ்சகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளிப்படையான மனுஷனா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சத்தமா சொல்லுங்க, வெளிப்படையான மனுஷனா இருக்கணும். ஆமா, தோத்திரம். முன்னால தோத்திரம், பின்னால ஆத்திரம். அப்படி என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒருத்தன் பிடிக்கலையா நேர கேட்டுறணும். அவனை பத்தி பின்னால போய் குத்துறது, பின்னால போய் அவன் மோசமானவன், அழுக்கமானவன், அவன் அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவா. நோ நோ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நேரே கேட்டுக்கிடணும். என்ன புரியலையோ? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளத்துல ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றும் பேசக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. அப்படி நமக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு தோணிச்சா அதை இருதயத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிடணும். அதை உள்ளத்தில் வைக்கப்படாது. உள்ளத்தில் எந்த துரோகங்களையும் எந்த தீமைகளையும் வைக்கக்கூடாது. கேட்கணும்னு தோணுச்சுன்னா நேரே கேளுங்க, தப்பில்லை. ஆனால் பிரைம் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்த குணாதிசயம் என்னன்னா, எல்லாம் ஒரு மனுஷன் நம்மளை பற்றி என்ன செய்யறான், என்ன பேசுறான் எல்லாத்தையும் கேட்டுட்டும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு உண்மையாய் நேசிப்பது தான் உண்மையான குணாதிசயமாக இருக்கிறது. குணாதிசயங்களில் வளர்ந்தவர்கள் எதையும் அதிகமாக விசாரிக்க மாட்டார்கள். மாறாக அப்படியே மன்னித்து விடுவார்கள். அல்லேலூயா. அப்படியே மன்னித்து விடுவார்கள். இது குணாதிசயங்களில் உயர்ந்தவர்களுடையதான கேரக்டர்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வஞ்சமான எதையுமே வைக்கக்கூடாது. இருதயம் வஞ்சகமானதை உள்ள வைக்கக்கூடியதாம். இருதயம் வஞ்சகமான காரியங்களை உள்ள வச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான், இப்படி சொல்லலாம், பழி வாங்குதல். என்ன வாங்குதல்? சத்தமா சொல்லுங்க, பழி வாங்குதல். அவன் என்ன இப்படி சொன்னா, அவனுக்கு நான் இப்படி ஒண்ணு செய்யாம விடவே மாட்டேன். ஆமா, அவன் என்ன இப்படி கேள்வி கேட்டான், அவனுக்கு நான் யாருன்னு காட்டி கொடுக்காம சொல்லுங்க விடவே மாட்டேன். இதுக்கு பேராக்கும் திருக்கான இருதயம், வஞ்சமான இருதயம் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒன்று. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருதயம் அப்படி இருக்கப்படாது. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல எல்லாரையும் மன்னிக்கிறதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. யாரை பத்தியும் எனக்கு கசப்பு உள்ளத்துல இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேள்வி புரியலையோ? புரியுற மாதிரி கேட்கிறேன். யாரை பத்தியும் இருதயத்துல எனக்கு கடுப்பே இல்லை, கசப்பே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கடமா இருக்கா? சங்கடமா இருக்கா? தோத்திரம். அந்த நிலைமைக்கு நம்ம வந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். புரியலையோ? பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு மட்டும் கை பயங்கரமாக உயருது. பரலோகத்துக்கு போகணும்னா மட்டும் அப்படி பேருக்கும் கை உயருது. ஆனால் அதுக்கு உள்ள ஒரு வேலையாக்கும் இந்த வேலை. பைபிள் இப்படி இருக்குல்ல, தீட்டுள்ள ஒன்றும் எங்கே போகாதான்? பரலோகத்துக்கு போகாது. கொஞ்சம் முன்னால் தான் வாசித்தேன் வசனம் இல்லை, பொல்லாதவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். அதில் ஒன்னாக்க வைராக்கியம் இல்லையா? வைராக்கியம். இப்போ சொல்லுங்க, பரலோகம் போகணும்னு உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தை கூட விடுவேன், ஆனால் வைராக்கியத்தை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்படிதானே இருக்கு நம்முடைய வார்த்தை. இப்போ சொல்லுங்க, பரலோகம் போகணுன்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்வி. யாரை பத்தி என் இருதயத்தில் எந்த கசப்புமே இல்லை, வைராக்கியமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டா? தவறு இல்லாத மனிதனே உலகத்தில் கிடையாது. இருக்காங்களா? தவறு இல்லாத மனுஷன் உலகத்தில் உண்டா? ஒரு வசனம் தந்தா உங்களுக்கு தெரியும். நீதிமொழி பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம். பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனம். கொஞ்சம் வாசிக்க கேட்போமே, இந்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் எங்க இல்லையா? பூமியில வாழ்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், பூமியில இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூமியில இருக்கிறவனுக்குள்ள கட்டாயம் என்ன இருக்குமா? ஏதாவது ஒரு பாவம் அவனுக்கு வாழ்க்கையில என்ன செய்யுமா? வந்துதான் போயிருக்குமா? இப்ப சொல்லுங்க, தவறுகள் எல்லாருக்கும் வருவதுதான், தப்பிதங்கள் எல்லாருக்கும் வருவதுதான். சிலருக்கு என்ன போதித்தாலும் மாற மாட்டார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் எந்த கசப்பும் இல்லாத இருதயமா இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்குள்ள வைராக்கியம் வைக்க கூடாது. இருதயத்தில் வைராக்கியம் இல்லாமல், அதாவது அந்த திருக்குத்தனம் நமக்குள்ள இல்லாம, வஞ்சகமான தன்மை நமக்குள்ள இல்லாமல் காக்கணும். ஏனென்றால் அப்படிப்பட்ட இருதயம் தான் பரலோகம் செல்கிறது. பைபிள் சொல்றதில்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் யாரை பார்ப்பாங்களா? தேவனை. தேவனை எப்ப பார்க்க முடியும் சொல்லுங்க? தேவனை எப்ப பார்க்க முடியும்? இந்த உலகத்தில் யாராவது தேவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்யவில்லை, கண்டதில்லை. காணக்கூடாதவருமாயிருக்கிற தேவன், அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆனா இவரை பார்க்கிறதுக்கு ஒரு காலம் வருது. எப்போ? பரலோகத்தில் அந்த பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்க யார் போக முடியும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். அதைத்தான் பைபிள் இப்படி சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் எங்க? இருதயத்தில் பரிசுத்தம் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன். எனக்கு அன்பானவர்களே, உங்க இருதயத்தை நீங்க காக்க வேண்டிய முதல் இடம், இருதயத்தை திருக்கு
திருட்டுத்தனமான அல்லது வஞ்சகமான அல்லது வைராக்கியங்கள் நிறைத்து வைத்திருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து உங்கள் இருதயத்தை நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, இருதயத்தை காக்க வேண்டியது எங்கே? சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். சங்கீதம் 66 அதனுடைய 18வது வசனம். என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். எப்படி சொல்றார் பாருங்க தாவீது ராஜா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் எனக்கு செவி கொடார். அப்ப நம்ம இருதயத்தை எதிலிருந்து விலக்கி காக்கணும்னா அக்கிரம சிந்தையிலிருந்து நம்முடைய இருதயத்தை விலக்கி காக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? இது ஒரு பல காரணங்கள் அடக்கிய ஒரு சம்பவம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? நான் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறேனே, ஆண்டவர் எனக்கு இன்னும் என்ன தரல? பதில் தரல. நான் சொல்றேன், ஏன் பதில் தரலன்றதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு தெரியணும்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கு இல்ல, ஏன்னு தெரியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, அக்கிரம சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தா கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். ரட்சிக்கப்படக்கூடாதபடி ஆண்டவருடைய கரம் உருகி போகவில்லை. உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களுமே கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க கூடாதபடி உங்களுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. மூணாவது, வீண் வார்த்தைகளுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். நான்காவது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு சித்தம் இல்லாததா இருந்தால் பதில் வராது. இப்படி எல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரம சிந்தைகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அக்கிரமம் என்றால் என்ன? கவனிங்க, அக்கிரம சிந்தை என்றால் என்ன? இது ஒரு பெரிய கொஸ்டின் இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தைனா என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரமங்களை தந்திருக்கிறார், ஒழுங்குகளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லாஸ் தந்திருக்கிறார், சட்டங்கள் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவைகளின் படித்தான் வாழ வேண்டும். அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வு. அதற்கு மாறாய் சிந்திப்பதும், அதற்கு மாறாய் செயல்படுவதும், அதற்கு மாறாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் பெயர்தான் அக்கிரம சிந்தை என்ற அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். பைபிளில் இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள்? அடிச்சு கொள்ளுங்கள். அப்படியா? சத்துருக்களை சிநேகியுங்கள். நிறைய பேர் சத்துருவை சிநேகிக்கிறது இல்லை. ஜெபமே என்ன தெரியுமா? கர்த்தாவே அவன் காலை அடிப்பீராக, அவன் காலை உடைப்பீராக, அவன் போகிற வழியில் அப்படியாவதாக இப்படியாவதாக. கவனிங்க, சத்துருக்களை சிநேகிக்கத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லலை. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன கொடு? சொல்லுங்க, என்ன கொடு? ஆகாரம் கொடு. அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோமான்னு கேட்டா இல்லை. அவனுக்கு ஒரு தீமை வந்துட்டுன்னா அன்னைக்கு சாட்சியே நம்ம சாட்சியாக தான் இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 வருஷத்துக்கு முன்ன என்ன இப்படி பண்ணுனா, இன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு அடி. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தந்தார். உங்க பதில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட சாட்சி எல்லாம் நமக்கு வரக்கூடாது. தோத்திரம். நேற்றுக்கு இங்கே ஒரு வயசான நேற்றுக்கே இன்னைக்கு காலையில் தானே சிங்கம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தானே, ஆமாம், ஒரு தாய். ஆண்டுக்கு தோத்திரம். இங்கே வந்து நின்றுட்டு சொல்லிட்டு போனாங்க. இப்போ வந்திருக்காங்களான்னு தெரியல. அவங்க வந்து நின்று சொல்லிட்டு போனாங்க. சில காரியங்களை பற்றி பேசிட்டு போனாங்க. ஆண்டவர் அவர்களெல்லாம் மனம் திரும்ப வைக்கணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. என்னது? ஆண்டவர் அவர்களை சொன்னது யார் தெரியுமா? தங்கக்காளுக்கு அம்மா. அல்லேலூயா. யாக்கோவனுக்கு மாமியார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வந்திருக்காங்களான்னு தெரியல. ஆண்டவருக்கு தோத்திரம். இங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க. ஜெபம் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய சுபாவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கும் தீமை நடக்கணும்ன்ற யோசனை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரவே கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, ஒரு பிசினஸ் வளர்ந்துட்டுன்னா அடுத்த பிசினஸ்காரன் வச்சிடறான் சூனியம். தோத்திரம்.
அடினோடி பிரச்சனையை வச்சு விட்டுறான், மந்திரவாதம் பண்ணிடுறான், பிள்ளை சூன்யம் பண்ணி. ஆனால் ஒன்று மட்டும் நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த தீமையும் உங்களை தாக்காது. ஆனால் மந்திரவாதம் மட்டும், பில்லி சூனியம் மட்டும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் செஞ்சா வாய்ப்பே கிடையாது. உப்பு தின்னவன் கட்டாயம், சத்தமா சொல்லுங்க, தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், காலையில் நேரத்தில் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லும்போது பாத்திரனா இருந்தால் அங்கே நடக்கும், இல்லையா அது உனக்கு பின்னால் வந்துடும். தேவையில்லாம ஒருத்தனுக்கு மந்திரவாதம் பண்ணினேன், தேவையில்லாம எவனுக்காவது சூனியம் பண்ணினேன், கட்டாயம் சொல்றேன், அவன் அதுக்கு பாத்திரவானா இல்லைன்னா உன் ஜென்மம் பாடு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல மட்டும் லியபிலிட்டி கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சிருவார். இந்த விஷயம் மட்டும் விடவே மாட்டார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இதை மட்டும் யாரும் செய்யக்கூடாது. ஒரு பிசினஸ் ஒருத்தன் செய்யறானா செஞ்சுட்டு போட்டு, உனக்கு திறமை இருந்தா, உனக்கு புத்தி இருந்தா, உன்னால முடியும்னா நீ பிசினஸ் பண்ணி அவனை விட்ட மேல வா. அது நீ திறமைசாலின்னு ஒத்துக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ திறமைசாலின்னு ஒத்துக்கிடுறேன். உனக்கு திறமை இல்லாம மந்திரவாதம் பண்ணி இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைச்சா அது அவனை பாதிக்காது, அது ஒன்னதான் பாதிக்கும். நான் எத்தனையோ குடும்பங்களை இந்த ஊழியத்தில் நான் பார்த்தாச்சு, எத்தனையோ குடும்பங்களுக்கு சம்பவிக்கிறத நான் ஊழிய களத்தில் பார்த்தாச்சு. அதனால சொல்றேன், ஆண்டவர் இதுல மட்டும் ரிவெஞ்ச் எடுக்காம விடவே மாட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எவன் தீமை செஞ்சாலும் சரி விடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், இவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மன்னிச்சு விட்டுறணும். அதை போல எந்த தீமைகளுக்கும் நம்ம உள்ள போகக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். நம்முடைய இருதயத்தை அக்கிரம சிந்தைகளில் இருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தனுக்கு இன்னது செஞ்சா அவன் அழிஞ்சிருவான், அந்த எண்ணம் வரக்கூடாது. இவனை இப்படி பேசினா இவனுக்குள்ள காரியம் கெட்டு போயிடும், யோசிக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுலேயும் கன்னியாகுமரிக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் உண்டு. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு அலையன்ஸ் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், சிலர் என்ன பார்க்கறதுலையே புரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அதுக்கு வரம் பெற்ற ஊர் நம்ம ஊர். அல்லேலூயா. அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எங்கோடித்தா இவையெல்லாம் சிபிஐயில் கொண்டு விட்டா அரசுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அல்லேலூயா. எங்க வந்தது, எப்படி வந்தது, எதுக்கு வந்தது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி உள்ளது இல்லாதது இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி அவனை கல்யாணத்தை என்ன செய்யணும், சத்தமா சொல்லுங்க, நிறுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா மாறலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா மாறலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுறதுக்கு காரணம் உங்க வாய் தான். சரியா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கேட்டுக்கிடுங்க. இனியாவது கவனமா இருங்க. ரொம்ப உங்களுக்கு பக்தியில முத்தி போயாக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு சரீரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். சின்ன வயசுல யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் பலவீனம் இல்லை, யாருக்கு தான் போராட்டம் இல்லை, யாருக்கு தான் உபத்திரவங்கள் வரல. ஸ்தோத்திரம். நம்ம பெரிய பக்தியா போய் அக்காளை கேட்டியலா, எனக்கு மகனுக்கு இப்படி ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, நீங்க ஒண்ணு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நான் சொல்றேன், அந்த ஒரு வேலையை மட்டும் செய்ய மாட்டா, வேற எல்லா வேலையும் செய்வா. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது நீங்க சொன்னது 10 வயசுல ஆக்கும். எத்தனாவது வயசுல? 10 வயசுல. இப்ப பையன் எத்தனாவது வயசுக்கு வரான்? 25 வயசு. 25 வயசுக்கு அலையன்ஸ் வரும்போது ஆக்கும் மெதுவா சொல்லுவான், அவளுக்கு மகனுக்கு அகட்டி கொடுக்குதிய, பயலுக்கு இப்படி ஒரு நோய் உண்டு, பயலுக்கு இப்படி ஒரு நோய் உண்டு. 2வது நாள் போன வரும், எங்க பிள்ளைய உங்களுக்கு பையனுக்கு என்ன செய்ய மாட்டோம், கட்டித்தர மாட்டோம். அது ஏன்? அது இப்படி உங்க மகனுக்கு ஒரு நோய் இருக்கலாமே, பயலுக்கு நோய் தீர்ந்து வருஷம் முடிஞ்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இந்த பிள்ளைக்கு எதிர்காலம் கெடுறதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? யார் காரணம்? தாயினுடைய
வாய். அதனால தான் இந்த ராத்திரியில மிக தெளிவா சொல்றேன், உங்க உள்ளத்துக்குள்ள நீங்கள் காத்து கொள்ள வேண்டியவைகளை நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள காத்து கொள்ள வேண்டுமே தவிர எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நடக்கக்கூடாது. புரிந்து கொண்டவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்கிரம சிந்தைகள் நமக்குள் இருக்கக்கூடாது. இனி யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தா பைபிள் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வைராக்கியம், விரோதங்கள் இவைகள் இருதயத்துக்குள் இருக்கக்கூடாதாம். வாசிக்க பார்க்கலாம். மேலும் யாக்கோபு 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இனி 4வது, இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டிய இடம் எங்கே? அவிசுவாசத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இருதயத்தில் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் தான் அற்புதங்களை தடுக்கிறது, அவிசுவாசம் தான் நன்மைகளை தடுக்கிறது, அவிசுவாசம் தான் தேவ கிரியைகளை தடுக்கிறது, அவிசுவாசம் தான் மேன்மைகளுக்கு நேராய் நம்மை நடத்தக்கூடாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவிசுவாசம் உள்ள இருதயம் நம்மை விட்டு விலகுவதாக. அவிசுவாசத்தினால் நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. இனி இருதயத்துக்குள் கடினமான தன்மைகள் வர இடம் கொடுக்க கூடாது. எபிரேயர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3 அதனுடைய 8வது வசனம். நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதிருங்கள், கடினப்படுத்தாதிருங்கள். இருதயத்தில் கடினப்படுகிற அனுபவம் வரக்கூடாது. என்ன பேசினாலும் அதை கடினப்படுத்துவது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடி இருதயத்தை கடினப்படுத்தி வைப்பது, இந்த அனுபவங்களை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்ன? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இனி ஆண்டவருடைய வேதத்தில் பார்க்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை கூட பாருங்கள். இருதயத்தை நாம் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3:22வது வசனம். சரீரத்தின்படி கபடம் இல்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில படிக்கிறோம், கபடம் இல்லாத இருதயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாத்தான் வேலை பார்த்து சொன்னார்ல, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை, நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தன்மைகள் இருதயத்துக்குள்ளே வராமல் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்.
இப்போ சாலமோன் சொன்ன வார்த்தையை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இவைகள் எல்லாம் இந்த ஊற்றை நாசம் பண்ணக்கூடியவைகள், இந்த ஊற்றை அழிக்கக்கூடியவைகள், இந்த ஊற்றை கட்டுப்போக பண்ணக்கூடியவைகள், இந்த ஊற்றை சாக்கடையாக்கக்கூடியவைகள், இந்த பொல்லாத சுபாவங்கள். ஆகவே இந்த பொல்லாத சுபாவங்களுக்கு நம்முடைய இருதயத்தை விலக்கி காத்துக் கொள்ளும் போது அதுக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அநேகருக்கு நாம் ஒரு மாதிரியான மனிதர்களாக மாறிவிட முடிகிறது. ஆகவே தான் தாவீது ராஜாவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 51 அதனுடைய 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சுத்த இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும்படி நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உங்கள் இருதயத்தை நற்கிரியைகளிலும் உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய கிரியைகளிலும் அவர் ஸ்திரப்படுத்துகிறாராம். 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பாருங்க என்ன சொல்றார்? கிறிஸ்துவை பற்றிய அன்புக்கும் கிறிஸ்துவை பற்றிய பொறுமைக்கும் நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தையும் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். இவ்விதமாய் அப்போ அவருடைய வருகையின் நேரத்தில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். இப்ப கவனிங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த இருதய சுத்தத்தை தருகிறார், இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார், இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறார், இருதயத்தை செம்மையாக்குகிறார். இருதயத்தை விட்டு விலக வேண்டிய அழுக்குகள் இருதயத்தை விட்டு விலகி போக அவர் தம்முடைய பரிசுத்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அனுப்புகிறார். எத்தனை பேர் இந்த ராத்திரி என் இருதயம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பழைய பாடலை சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்கு. நல்ல கையை தட்டி பாடலாமா? பாவினாலையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பாவினாலையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்தன் கூட்டம் நடுவில் ஜோலி கீழும் சுத்த ஜோலி ஆரோவேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ? ஆரோவேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ? பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை. பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை. மனம் நோந்து மருளுகிறே பரிசு
வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கேயோ பரிசுத்தம் என எழுதோ, என் ஜீவன் எல்லை எங்கேயோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தன் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரோவியே அடியா நெஞ்சமாரிலோ பாடலாம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குவே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்கும். திரும்ப சொல்லுங்கள். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குவே. சுத்தம் விரும்பும் சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் விரும்பாத அசுத்தம் என்னை விட்டு விலகுவதாக, என் இருதயத்தை கழுவுவீராக, என் இருதயத்தை பரிசுத்தமாக்குவீராக, என் இருதயத்தில் தேவ கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள் என் இருதயத்தை விட்டு மாறுவதாக. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் இருதயத்தை விட்டு விலகி போவதாக. உமக்கு பிரியமாக என் இருதயம் மாறட்டும். கர்த்தரால் சாட்சி பெறுகிற இருதயமாய், கர்த்தரால் சாட்சி பெறக்கூடிய ஒரு மனுஷனாய், கர்த்தரால் உயர்ந்த ஒரு அனுபவத்தில் மாற்றப்படுகிற இருதயமாக என் இருதயம் மாற கர்த்தர் கிருபை செய்யும் என்று வாய் திறந்து கேளுங்கள். ஹல்லேலூயா. சுத்தம் யாவும் போக்குவே மாவி நீசம் பாவினானையா. ஓ தேவா, இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீசம் பாவினானையா. கேளுங்கள். ஆண்டவரே, என்னை பற்றி உமக்கு தெரியும், என் வாழ்க்கையை பற்றி உமக்கு தெரியும், என் இருதயத்தை பற்றி உமக்கு தெரியும். என்னால் விட முடியாதவைகள் ஆண்டவருக்கு தெரியும், என்னாலே மாற்ற முடியாதவைகள் ஆண்டவருக்கு தெரியும், என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியும். என்னை விட்டு நீக்கக்கூடாதவைகளை கர்த்தர் நீக்குவீராக. என்னை விட்டு மாற்றக்கூடாதவைகளை கர்த்தர் இந்த நல்ல இரவில் என்னை விட்டு மாற்றுவீராக. உமக்கு பிரியமான இருதயமாய், உமக்கு பிரியமான இருதயமாய் என் இருதயத்தை மாற்றுக. உமக்கு பிரியமில்லாதவள் என் இருதயத்தை விட்டு விலகி போகட்டும். கர்த்தர் தம்முடைய கையினால் அவைகளை மாற்றும், சுத்திகரியும், பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதாய் என்னை மாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். மனம் நோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே ஆடி அனந்தமாரிலோ அடியார் நெஞ்சமாரீரோ. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்கள். சந்தோஷமா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்ன சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன சுத்திகரியும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லலாம். மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. கை உயர்த்தி சொல்லுங்கள். மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்த கெஞ்சுகிறே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்த என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் என் இருதயத்தை ஆண்டவர் சுத்தமாக்குகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுத்தமாக்குகிறார். உங்களால மாற்ற முடியாதுதான், ஆனால் கர்த்தரால் அதை மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என்னால முடியாததெல்லாம் ஆண்டவரால முடியும்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? மனுஷனால் கூடாதது எல்லாம் தேவனால்
கூடும். மனிதனால் தன் இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது, ஆண்டவர் அதை சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். இவைகள் நம்மை விட்டு விலகுவதற்கு தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையுமே அவர் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கேயாவது வேலி பிரிஞ்சு கிடந்ததுன்னா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எங்கேயாவது வேலி பிரிஞ்சு கிடந்ததுன்னா நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும் நம்ம உறங்கு நேரம் பார்த்து குரங்கு உள்ள பூந்துரும், பன்னி உள்ள பூந்துரும், நாய் உள்ள பூந்துரும். ஏன் தெரியுமா? வேலி திறந்து கிடக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தோட்டத்தில் சிறு நரி, குழி நரி எல்லாம் எப்படி வருதுன்னா, வேலி அடைச்சிருந்தாலும் வேலியில ஒரு சின்ன கேப் கிடைச்ச உடனே அந்த கேப்பை திறந்துட்டு உள்ளால ஓடி வந்துடும். ஆண்டுடைய பிள்ளைகள் அனுதினமும் செக் பண்ண வேண்டிய ஒரு இடம், என் வேலி எங்கேயாவது ஓட்டை இருக்கலான்னு பார்க்கணும். வாழ்க்கையில எங்கேயாவது சத்துரு நுழையிறதுக்கு நான் இடம் வச்சிருக்கிறேன்னா அதை பார்க்கணும். அதை விலக்கி விட்டோம் என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமாகிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கிட்டு அடுத்த காரியத்துக்குள்ள போறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மாற்ற வேண்டியதை சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க மாற்ற வேண்டியதை. நம்ம யாரையும் திட்டல, சந்தோஷமா சொல்லுங்களேன். நீங்க மாற்ற வேண்டியதை நீங்க மாற்றும் போது கர்த்தர் மாற்ற வேண்டியதை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பூச்சி தெரியாம சட்டைக்குள்ள விழுந்துட்டேன்னா கடிக்குதுன்னு சொல்லி ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சொல்லுங்க, பிரயோஜனம் உண்டா? இல்ல. அப்ப கடி தீரணும்னா என்ன செய்யணும்? ஒழுங்கா உள்ள கிடக்கிற பூச்சியை தூக்கி என்ன செய்யணும்? வெளியே போடணும். நிறைய வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? பிரச்சனைக்கு ஏதுவானதை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு போராட்டம் தீரல, எனக்கு பிரச்சனை தீரல. சாத்தானுக்கு சொந்தமானது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா அவன் கட்டாயம் வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சட்டியில கருவாடை போட்டுட்டு திறந்து வச்சுக்கிட்டு பூனை வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூனை வந்த பிறகு பூனையை விரட்டுனா அது போகும், மறுபடி வருமா வராதா? வருமா வராதா? அப்ப பூனை வரப்படாதுன்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல கருவாட்டை காலி பண்ணணும். இல்ல, கருவாட்டை காலி பண்ணா பூனை என்ன செய்யாது? வராது. ரூமுக்குள்ள எலி செத்து கிடக்குது, ஃபுல்லா ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு மணக்கும்னு நினைச்சா 2 நிமிஷம் மணக்கும், அது வரவு நாரும். அப்ப நாத்தம் போனோம்னா என்ன செய்யணும்? செத்த எலிய தூக்கி தூர போடணும். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, செத்த எலிய தூர போட மாட்டேன், ஆனா என் வாழ்க்கை என்ன செய்யணும்? சொல்லுங்க, மணக்கணும். வாய்ப்பே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நீக்க வேண்டியவைகளை நீக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாததை நீங்க விட வேண்டிய இடத்துல விடணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க ஒதுக்க வேண்டிய இடத்துல ஒதுக்கணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களால முடியறதை நீங்க தான் செய்யணும். கர்த்தரால் கூடியதை கர்த்தர் செய்வார். உங்களால முடியாததெல்லாம் கர்த்தர் செய்வார். உங்களால முடியறதெல்லாம் நீங்க தான் செய்யணும். புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வாராக. இரண்டாவது ஒரு காரியத்தை கூட காத்துக்கொள்ள வேண்டிய இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 11வது அதிகாரம் 27, 28 வசனங்களை கூட வாசியுங்கள். Praise God. லூக்கா 11, 27, 28 வசனங்கள். சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவருடைய வசனங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தை கேட்டா போதாது. சொல்லுங்க, கேட்டா போதாது, அதை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை காக்கணும். பைபிள்ல படிச்சீங்கன்னா வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் பலன் கொடுக்கிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தது. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை பொறுமையாக காத்துக்கொண்டு பொறுமையாக வசனத்தை பின்பற்றினால் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒன்று 30, 60, 100 வர வர விருத்தி அடைந்து பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவ வசனங்களில் நீங்கள் கவனித்தால் மரியாள் என்கிற ஸ்திரீ ஆண்டவருடைய வசனங்களுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்தாள். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம். மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள், சிந்தனை பண்ணினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணுகிறவர்களாக இருந்தாள். யோபு என்கிற தேவனுடைய மனிதனை பாருங்கள். யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். யோபு 23 அதனுடைய 12வது வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன். யோபுடைய லைஃப் பாருங்க. சாப்பாட்டை விட கர்த்தருடைய வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானா? பிழைப்பான். அப்போ ஆண்டவருடைய வசனங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனங்களை நீங்க காத்து கொண்டா உங்களுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்? 1-2 காரியங்களை சொல்றேன். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் அதனுடைய 31வது வசனத்தை படிச்சா ஆண்டவருடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறவருடைய நடைகள் பிசகாது. வாசிக்க கேட்போம். அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ நம்முடைய நடை செம்மையா இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்கணும்னா ஆண்டவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனங்களை காத்துக்கொள்ளுகளுடைய நடக்கை கர்த்தருடைய பார்வையில் செம்மையாக இருக்கிறது. இனி அவர்களுடைய வழிகள் சுத்தமாகிறது. வசனங்களை காத்துக்கொள்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கி கொண்டே இருப்பார்கள். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை பாருங்கள். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. அதே சங்கீதத்தில் 33வது வசனத்தை பாருங்க. 33வது வசனம். 44வது வசனம் பாருங்க. 44வது வசனம். உமது வேதத்தை எப்பொழுதும் காத்துக் கொள்ளுவேன். 101ஆம் வசனம். 101வது வசனம். சரி, அப்ப பாருங்க, வசனங்களை திரளாய் சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவருடைய வழிகளிலே நடப்பதற்காக, ஆண்டவருடைய வழிகளிலே செயல்படுவதற்காக அவர் கர்த்தருடைய வசனங்களை காத்து கொண்டே இருந்தாராம். இனி ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை படிச்சா உங்களை தேறினவர்களாக மாற்றுவது கர்த்தருடைய வசனங்கள். வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, வசனத்தை காத்து கொள்ளாதவன் தேரவே மாட்டான். ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வளரணும்னா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வளரணும்னா தேரணும்னா வசனத்தை காத்து கொள்ளணும். அதனால தான் மன்னிங்கள்னு எவ்வளவு சொன்னாலும் சில ஆளுகளுக்கு மன்னிக்கிற சுபாவமே வரல, தேர மாட்டேன்றாங்க. ஏன்னா இருதயத்தில் என்ன கிடையாது, வசனம் கிடையாது. பொறுமையா இருங்கன்னு என்ன பேசினாலும் அவர்களுக்கு என்ன வராது சொல்லுங்க, பொறுமை வராது. அவசரப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. காரணம், உள்ளத்தில் வசனம் கிடையாது. தாழ்மைப்படுங்கள்னு சொன்னா தாழ்மைப்படவே மாட்டாங்க, பெருமையாத்தான் நடப்பாங்க. ஏன்? உள்ளத்தில் என்ன இல்லை, வசனம் இல்லை. அப்போ உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவது ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனங்கள் தான் உங்களை ஜெப வாழ்க்கையில் தேர வைக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் தான் உங்களை விசுவாசத்தில் வளர வைக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் தான் உங்களை நற்கிரியைகளிலே வளர வைக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் தான் உங்களை கொடுக்கிறதிலே வளர்த்துகிறது. ஆண்டவருடைய வசனங்கள் தான் உங்களை சாந்தத்தில் வளர்த்துகிறது, சமாதானத்தில் வளர்த்துகிறது, சந்தோஷத்துக்குள் வளர்த்துகிறது, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை காத்துக் கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறதே தவிர காத்துக் கொள்ளாதவர்கள் தேர்வதில்லை. வசனம் மனிதனை தேறினவனாக மாற்றுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பேசுங்க. பக்கத்தில் நல்ல குழந்தைகளாயிராதீர்கள் சொல்லுங்க. வளர்ந்தவர்களாயிருங்கள், முதியவர்கள் ஆகுங்கள். அல்லேலூயா. சரி, இப்போ குழந்தைக்கும் முதியவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, அதை உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு சொல்லுங்க, வாய்ப்பு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பிக்கார அண்ணனை ஒரு நுள்ளு நாமனா 3 வயசுல இருக்கும் பொழுது அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? அழுவான். வேற அம்மாட்ட உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போல, வேற எல்லாரும் இதை ஒன்றும் அனுபவிக்கல போல. அழுவான். அழுவது மட்டும் இல்லை, எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இந்த விசுவாசிகள் குழந்தைகள் அப்படின்றத கண்டுபிடிக்கிற முதல் இடம் இதாக்கம். எதுக்கெடுத்தாலும் பாஸ்டர்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான், எதுக்கெடுத்தாலும் கமிட்டிட்ட வந்து என்ன செய்வான், கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இந்த கம்ப்ளைண்ட் பண்ற புத்தி என்னைக்கு ஒளியுதோ அப்பதான் நீங்க வளர்ந்திருக்கிறீன்னு அர்த்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பந்தியில பாயாசம் விட்டதுல ஒருத்தனுக்கு கொஞ்சம் கூடிரும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க குறைஞ்சிரும். அன்னையோட பாயாசம் ஊத்துவனும் செத்தான், கமிட்டிக்காரனும் செத்தான், சர்ச்சு பாஸ்டரும் செத்தான். அது எப்படி உண்டாக்குவாங்க தெரியுமா? அவன் வேணுமுன்னே எனக்கு குறைச்சி ஊத்திட்டு போனான். இது யாருக்கு சதியாதான் இருக்கும்? பாஸ்டருக்கு சதியா? நான் சொல்லவே இல்லை, அங்க இருந்து வருது. பத்தியலா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த அவியல் எல்லாம் வைக்கும்போது சில நேரம் கரண்டியில இருந்து என்ன செய்யாது, விழாது. நம்ம நேரத்துக்கு அவன் இலையில மட்டும் ஒரே ஒரு வாழைக்காய் துண்டு மட்டும்தான் விழும். அன்னைக்கு தொடங்கும் 7:30. புரிஞ்சுதா? தோத்திரம். சின்ன பிள்ளைகள் நடந்து போகும்போது வசக்கேடா நம்ம காலில் லைட்டா என்ன செஞ்சிடும், தட்டிடும். இது வளராத விசுவாசிகள் என்ன பண்ண தெரியும்? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவளை விட நான் எத்தனை வயசு
பெரியவன் என்ன சவுட்டிட்டு போற, கூட்டம் முடியாட்டு வச்சிருக்கேன் அவளுக்கு. பிள்ளைக்கு அம்மா தூரத்தில் நின்று பார்த்து நிற்கும். இந்த பிள்ளைய வகு வகுன்னு வகுத்து எடுத்துரும். அதோட அந்த ஆத்மா பாஸ்டர் சொல்லும், இனி இவா இந்த சபையில இருக்க வரைக்கும் நான் அந்த சபைக்கு என்ன செய்ய மாட்டேன். வருவனா வரமாட்டேனா? வரமாட்டேன். இப்ப சொல்லுங்க, இது வளர்ந்தவங்களுக்கு அனுபவமா சின்ன பிள்ளைகளுக்கு அனுபவமா? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்காதுங்க. சொல்லுங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்காதுங்க, வளர்ந்தவங்களா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வளர்ந்த பையன், வளர்ந்தவன் இல்லையா? 15 வயசு 16 வயசு உள்ள பையனா வளர்ந்தாச்சு. இப்ப தம்பியாருக்கு வயசு 3. இப்ப இந்த 3 வயசு பையன் 16 வயசு உள்ள பையனை போய் நுள்ளுவான். என்ன நடக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் சண்டை என்ன செய்யாது? சொல்லுங்க, வராது. பல அப்படின்ட்டு போவான், அவ்வளவு. அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல மாட்டான். அதை மீறி ஏதாவது ஒன்னா, எதுக்கு என்ன இப்ப நுள்ளுன குன்னுடுவேன் பச்சுக்கா அப்படின்ட்டு போயிடுவான். முடிஞ்சு, அவ்வளவுதான். இது வளர்ச்சியின் அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, டேக் இட் ஈஸி பாலிசி எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்பதான் நீங்க வளர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். கம்ப்ளைண்ட் பண்ற சுபாவம் இருக்கிற வரைக்கும் நீங்க வளரலன்னு அர்த்தம். இது ஒண்ணு. ரெண்டாவது, வளர்ந்தவங்க தான் கர்த்தருடைய நாமத்துக்குன்னு செய்வாங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கையில 2 முட்டாய் கிடைச்சுன்னா ஒன்ன சூப்பி சூப்பி இருப்பான், அடுத்தது கையில இருந்து உருவி போனாலும் அண்ணனாருக்கு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். சின்ன பிள்ளை சுபாவமாக்கும், உருவி போவும். அம்மாக்காரி சொல்லுவாள், அது அண்ணனுக்கு கொடுல, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னுவான். இதாக்கம் வளராத ஆளுக்கு சுபாவம். அவனுக்கும் பிரயோஜனப்படாது, ஆண்டவருடைய நாமத்துக்கும் பிரயோஜனப்படாது. கஞ்சா முட்டியா இருப்பான். இவன் வளராத்த ஆள். சபைக்கு வளர்ந்த ஆள்கள் தான் உபயோகம் உள்ளவர்களா இருப்பார்கள். சபைக்கு வளரணும், விசுவாசிகள் வளரணும். ஊழியத்தில் ஒரு காரியம் நடக்குதுன்னா எல்லாரும் நின்று சப்போர்ட் பண்ணி செய்யணும். அதான் வளர்ச்சிக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆத்துமா இருக்கு, என்ன ஆத்துமாவேன்னு கூட்டத்துக்கு ஆமேன் போடுறதுக்கு முன்னால அவன் ஆத்துமாவை கொண்டு போயிடுவான். போறது பிரச்சனை இல்லை, போற நேரம் எவனுக்கு செருப்பையாவது மாற்றி போட்டுட்டு போயிடுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொலசேயத்தில் என் நண்பர் ஒருவர் இருக்கிறார். சமீபத்தில் அவருடைய ஊழியத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னோன்னு சொல்றாரு, பாஸ்டர் மேல மாடியில் ஒரு சாக்கு நிறைய செருப்பு கட்டி போட்டிருக்கேன். என்னன்னா ஒத்தக்கால் செருப்பு எல்லாம். அல்லேலூயா, புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவ பிள்ளைகள் வளரணும். இந்த வளர்ச்சி எப்படி வரும்? வளரணும் சொன்னா வராது. வசனம் உள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க வளர்கிறவர்களா இருப்பீர்கள். வளர்ந்த தன்மையை நீங்க காட்டணும், வளர்ச்சியின் அனுபவத்தை காட்டணும், முதிர்ச்சியின் அனுபவத்தை காட்டணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதிர்ந்தாதான் பொறுமை வரும். ஒரு 50 வயசான அம்மையார்கிட்ட ஒரு பேத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிற பொருளை மேல போட்டுட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது என்ன செய்யும்? கோவப்படுமா சிரிக்குமா? பாட்டியார் சிரிக்க கோபமாப்படுவாங்க. சின்ன வயசுல, 1 வயசு 1.5 வயசுல குழந்தை எதையாவது சாப்பிட்டுட்டு இருக்கிற பாயாசத்தை மேலோடி விட்டுட்டு கை தவறி விழுந்துட்டு அது என்ன செய்யும்? நீங்க சிந்திக்கிறதா இருந்தா சொல்லுங்க. அது பாட்டிமார கேளுங்க, அப்போ சொல்லி தருவாங்க. சொல்லும், மக்களை என்ன மேலையா ஊத்துனேன் அப்படின்னு கேட்டுட்டு அதையும் கழுவி விட்டுட்டு நம்மளையும் கழுவிட்டு சும்மா போம் இல்லை. இது வேற யாராவது இருந்தா கதை வேற. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். வளர்ச்சி வந்தா எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பெரிய சீரியஸா ஒன்றும் எடுக்க மாட்டியே, பேசாம விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பீ. அது குடும்பத்துக்குள்ளே ஆனாலும் சரி, சபைக்குள்ள ஆனாலும் சரி, சமுதாயத்துக்குள்ள ஆனாலும் சரி. சிலருக்கு வயசு தான் பெருகி இருக்குமே தவிர சுபாவம் என்ன செஞ்சிருக்காது, மாறி இருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்குள் அந்த வளர்ச்சிகள் வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். லூக்கா சுவிசேஷம் 21:19 வாசியுங்கள். தேவ பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை
காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆத்துமா ஈடு ஏற பிரயாசப்பட வேண்டும். ஆத்துமாவை எந்த அழிவான காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. ஆத்துமாவை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இந்த நல்ல ராத்திரி வேளை இவைகளை காத்துக்கொள்ளுகிற கிருபை எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்போமா? தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை காத்துக்கொள்ள பரிசுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் வலது கரத்தை உயர்த்தலாமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தலாமா? பலவீனமானவர்கள் முடிஞ்சா எழுப்பி நின்னுங்க, இல்லாட்ட உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆகிலும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். எல்லாரும் கை உயர்த்தி இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ள கொண்டு வாருங்கள், உங்கள் சிந்தைகளுக்குள்ள கொண்டு வாருங்கள். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, கர்த்தாவே, நான் காத்துக்கொள்ள வேண்டியவைகளை காத்துக்கொள்ள பரிசுத்த தேவன் எனக்கு உதவி செய்யும் என்று வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை பார்த்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு என்னோடு ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு நீங்க எனக்கு கேள்விப்பட உதவி செஞ்சீங்க. அவைகளை காத்துக்கொள்ளுகிற அந்த கிருபையை ஆண்டவர் எனக்கு தாரும்னு எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, கிருபையை தார ஆண்டவரே. நான் என் இருதயத்தை காக்கிற கிருபையை தார ஆண்டவரே. வசனங்களை காத்துக்கொள்ளுகிற கிருபையை எனக்கு தார ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுகிற கிருபையை எனக்கு தார ஆண்டவரே. கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி காத்துக்கொள்ள கிருபை தாருமே சொல்லுங்கள். காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினவே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. சோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை. ஆத்தும மாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஆத்தும மாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே. ஜெபவரம் கிருபை சத்தம் உயர்த்தி ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே.
தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே கிருபை தாருமே. சொல்லுங்கள் சத்தம் உயர்த்தி, போதுமே கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஓ, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை காத்து வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். கர்த்தர் நல்லவர்.